Welcome to Golden Properties. நம்ம இந்த வீடியோல Urbando Builders in Eterna project ஓட மற்ற டீடைல்ஸை பார்ப்போம். நம்ம போன வீடியோவில் அதோட லொக்கேஷன், அப்ரூவல், பேசிக் டீடைல்ஸை பார்த்தோம். ஸோ இதில் நம்ம அதோட ஸ்பெசிஃபிகேஷன், அம்யூனிட்டிஸ், ஃப்ளோர் பிளான், மற்ற டீடைல்ஸை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா எங்களோட கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களோட வெப்சைட் urbando.inல இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ்ல கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். ஸோ இன்டோர் கேம்ஸ், ஜிம், டெரஸ் கார்டன், யோகா கார்டன், கிட்ஸ் பிளே ஏரியா, இவி சார்ஜிங் ப்ரொவிஷன், சோலார் பவர், சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், பவர் பேக்கப் அண்ட் வாட்டர் மீட்டர் இதெல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கான அம்யூனிட்டிஸ், சின்ன கம்யூனிட்டியில் என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். பவர் பேக்கப் உங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்குறாங்க, காமன் அம்யூனிட்டிஸ்க்கு கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வாட்டர் மீட்டர் கொடுக்குறாங்க. வாட்டர் மீட்டர் இண்டிவிஜுவல் ஹோம்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல, அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இண்டிவிஜுவல் வீட்டுக்கு வாட்டர் மீட்டர் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா OMRல மோஸ்ட் லைக்லி நீங்கள் வாட்டர் டேங்கரில் தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த வீட்டில் என்ன யூசேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால இண்டிவிஜுவல் வாட்டர் மீட்டர் கொடுத்தாங்கன்னா அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். எந்த ப்ராஜெக்ட்லையும் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. ஸோ அது கொடுக்குறாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ரெட்டிகுலேட்டட் கேஸ் சப்ளை கொடுக்குறாங்க. ஸோ பைப்டு கேஸ் சப்ளை கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் கேஸ் சிலிண்டரை வீட்டுக்குள்ளே கொண்டு வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. இது ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் அது இல்லாத ஹோம் செக்யூரிட்டி ஆப் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி ஆப்னா அதில் என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு தெரியல. இல்லை தேர்ட் பார்ட்டி ஆப் மைகேட் மாரி ஒன்று கொடுத்துறாங்களான்னு தெரியல. அதனால் இதில் ஒரு அம்யூனிட்டியாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும் அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான அம்யூனிட்டிஸை தவிர இந்த ப்ராஜெக்டில் அவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பார்ப்போம். எல்லாத்தையும் நான் கோத்ரூ பண்ண போதில்லை. எதெல்லாம் முக்கியமோ ஸ்பெஷலைஸ்டாக இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா முக்கால்வாசி எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டு ஐட்டம்ஸ் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா பில்டரும் கொடுக்குறது தான். ஸோ அதனால் இவங்ககிட்ட என்ன தனித்துவமாக இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபைல் வித் ராஃப்ட் ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ராஃப்ட் ஃபவுண்டேஷன் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை கொடுக்குறாங்க. மேபி அந்த ஏரியாவுக்கு அங்கே இருக்கிற சாயிலுக்கு இதுதான் தேவைப்படுமா இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் அது இல்லாத செஸ்மிக் ஜோன் 3 ஃபைல் ஃபவுண்டேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் டைல்ஸில் வெட்ரிஃபைட் டைல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதோட சைஸஸ் மென்ஷன் பண்ணல. நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் 2x2 தான் இப்போ கொடுக்குறாங்க. இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. 2x2 ஜாஸ்தியாக பெருசாக எதாவது கொடுத்தா எது கொடுத்தாலும் நல்லது தான். நீங்கள் கேட்டு செக் பண்ணிக்கோங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்கிள் பவுல் சிங்க்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ட்ரெயின் போர்டை சொல்லலை. ஸோ வித் ட்ரெயின் போர்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். டாய்லெட் பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் EWC சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். வால் மவுண்டடே கொடுக்குறாங்க. மெயின்டெனன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்டு ஃப்ளஷ் டேங்க் தான் கொடுக்குறாங்க. ஆனால் வால் மவுண்டடோட அவங்க கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. யூட்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஃபார் வாஷிங் மிஷின் ஆர் டிஷ் வாஷர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட ரெண்டுக்குமே கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வாஷிங் மிஷின் மட்டும் இல்லாமல் டிஷ் வாஷரும் இப்போ நிறையா ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய வீட்டில் வச்சுருக்காங்க. அது நல்லாவும் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் டிஷ் வாஷருமே ஒரு ப்ரொவிஷன் கேட்டு வாங்கிக்கிறது நல்லது. டிஷ் வாஷரோட ஃபீட்பேக் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் டிஷ் வாஷர் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா நான் அது கூட ஒரு ரிவ்யூ போடுறேன். என்கிட்ட டிஷ் வாஷர் இப்போ கடந்த 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆக்சுவலாக மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சாலிட் வுட் ஃப்ரேம் தான் சொல்லியிருக்காங்க. டீ குட் சொல்லலை. ஸோ ஷட்டருமே டீ குட் கிடையாது, ஈவன் ஃப்ரேம்ஸும் டீ குட் கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் இப்போ டீ குட் கொடுக்கறது இல்லை. ஈவன் நம்ம லக்ஸுரியஸ் ஃப்ளாட்ஸுமே பார்த்துருக்கோம், டீ குட் இல்லாமல் தான் பண்ணுறாங்க. இன்டர்னல் டோர்ஸில் சாலிட் வுட் ஃப்ரேம் ஃப்ளஷ் டோர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. டாய்லெட் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிட் வுடன் ஃப்ரேம் வித் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃப்ளஷ் டோர்ஸ் சொல்லியிருக்காங்க. விண்டோஸ்க்குள்ள MS கிரில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பால்கனி ரைலிங்ஸ் MS கிரில் தான் சொல்லியிருக்காங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல பிராண்டாக சொல்லியிருக்காங்க. ஜான்சன் ஆர் ஷிண்ட்லர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈக்லண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஈக்லண்ட்னா என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் ஜான்சன் ஆர் ஷிண்ட்லர் ஆர் வெரி குட் பிராண்ட்ஸ். CCTV கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸில். அது ஒரு நல்ல விஷயம். பவர் பேக்கப் ஃபார் ஆல் காமன் ஏரியாஸ் as well as 1.5 kilowatt ஃபார் ஈச் அப்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். பட் இவங்க காமனாக 1.5 kilowatt ஃபார் போத் 2 BHK and 3 BHK சொல்லியிருக்காங்க. 3 BHK கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தா நல்லாயிருக்கும். எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது நிச்சயமே உங்களுக்கு பத்தாது.
எஸ்பெஷலி உங்களுக்கு ஹாலில் ப்ளஸ் வந்து கிச்சனில் வந்து நிறைய கேஜெட்ஸ் இருக்கும், அப்ளைன்சஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக வேணும்னா என்ன மாதிரி சார்ஜஸ் வேணும், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருமா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிகாஸ் அதுலேயே வந்து அவங்க நிறைய சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பின்னாடி நீங்கள் கேட்டிங்கன்னா. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுல ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸை மட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக வேணும்னா அவங்களோட வெப்சைட்டில் ப்ரௌசரில் இருக்குது, பார்த்துக்கோங்க. மற்றெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ அதனால் நான் அதை கோத்ரூ பண்ணல. ப்ளஸ் அது இல்லாத அவங்க ப்ரௌசரில் கார் பார்க்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் ஃப்ளாட்டுக்கு மார்க்கிங் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஃப்ளாட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான கார் பார்க்கிங்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது எங்கே வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ளோர் பிளான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் பிளானில் பார்த்தீங்கன்னா ஈச் ஃப்ளோரில் வந்து 7 ஃப்ளாட்ஸ் வருது. 2 3 BHK, மற்றதெல்லாம் 2 BHKவாக வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வீடு வந்து சிலது வந்து அட்டாச்சாக இருக்குது, சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து தனித்தனியாக இருக்குது, 3 சைட்ஸ் ஓப்பனாக இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது 3 சைட்ஸ் ஓப்பனாக இருக்கிற வீடை செலக்ட் பண்ணிங்கன்னா நல்ல வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ 3 BHKலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 சைட்ஸ் ஓப்பனாக இருக்கிற ஃப்ளாட்டும் இருக்குது, 2 BHKலையும் 3 சைட்ஸ் ஓப்பனாக இருக்கிற ஃப்ளாட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணணும். அது எந்த ஃப்ளோரில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எலிவேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் அவங்க பேசும்போது பேசி தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி புக் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ ஈச் பிளானோட ஃப்ளோர் பிளானை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாட் டைப் ஏ பிளானு. ஃப்ளாட் ஏ வந்து எங்கே இருக்குங்கிறதும் பொசிஷன் காமிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 BHK 1485 ஸ்கொயர் ஃபீட்டு, பிளின்த் ஏரியா 1202 ஸ்கொயர் ஃபீட்டு அண்ட் கார்பரேட் ஏரியா 1028 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். நார்மலி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 70% ஆஃப் த கார்பரேட் ஏரியா பில்டப் ஏரியாவில் வந்து கார்பரேட் ஏரியா கிடச்சதுன்னா தட் வுட் பி பெட்டர் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வந்து இது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி மற்ற ப்ராஜெக்ட்ஸோடய கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து யூடிஎஸ் வருது, எந்தளவுக்கு கார்பரேட் ஏரியா வருது, how much of value you are getting அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். பிகாஸ் அல்டிமேட்லி யூ ஆர் பேயிங் ஃபார் பர் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கார்பரேட் ஏரியா ஜாஸ்தியாக வருதோ அதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ அதில் கார்பரேட் ஏரியா ஜாஸ்தியாக வர பிளான் தான் பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் வந்து உங்களுக்கு லிவிங் கொடுத்துருக்காங்க 15/11, நல்ல ஒரு பெரிய ஒரு லிவிங் ஏரியா. டைனிங் அதில் 11/10 கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் வந்து 10/14 அண்ட் அனதர் பெட்ரூம் 12/10. இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 15/11 சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்ரூமோட சைஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல சைஸ் தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக தான் இருக்குது. டாய்லெட் சைஸுமே பெருசாக தான் இருக்குது. 8.75/5 அண்ட் 8.5/5 கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டுமே 8/5 கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட்ஸுமே ஒரு நல்ல ஒரு சைஸாக தான் இருக்குது. பால்கனி அது எல்லாம் இருக்குது. 9/3.25 சொல்லி கொடுத்துருக்காங்க. வித்து கொஞ்சம் சின்னது, பட் லென்த் இருக்குது நல்லா. ப்ளஸ் அதில் இன்னொரு பால்கனி வந்து உங்களுக்கு டைனிங் ஏரியாவோட அட்டாச் ஆகிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 11/4.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் டெட் ஸ்பேஸ் எதாகான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் டெட் ஸ்பேஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாமே நல்லா யூட்டிலைஸ் தான் ஆகிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் உங்களுக்கு வந்து வெறும் பாத்வேக்கு தான் யூஸ் ஆகும். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 பாத்வே இங்கே போகுது 2 பெட்ரூம்க்கு. ஸோ அதனால் இது வந்து பெருசாக ஸ்பேஸ் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல என்ன ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாஷ் பேஷினோ இல்லை ஒரு சின்ன ஷெல்ஃப் மாரி கூட பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஸ்பேஸ் வேஸ்டேஜுங்கிறது ஒன்றும் பெருசாக இந்த பிளானில் இல்லை. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்னு தனியாக அவங்க ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணல. பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸ்லேயே தான் நீங்கள் வார்ட்ரோப் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி செய்யும்போது வழக்கம் போல் உங்களுக்கு வந்து ஏதாவது டெட் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸில் தான் வார்ட்ரோப் ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ பெட்ரூமோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃப்ளோரோட பிளான்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த டாய்லெட்டில் இந்த கமோடோட பொசிஷன் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வென்டிலேஷன் இருக்கிற பக்கத்தில் உங்களுக்கு கமோட் இருந்தால் பெட்டராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்குது. பாத்திங் ஸ்பேஸ் வந்து வென்டிலேஷன் பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வேணால் நீங்கள் மாற்ற முடியுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிளான் நல்லா தான் இருக்குது. வாங்க அடுத்த பிளான் டைப்பை பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 2 BHK 989 வந்து பில்டப் ஏரியா. அதில் வந்து பிளின்த் ஏரியா 800 ஸ்கொயர் ஃபீட், கார்பெட் ஏரியா வந்து 674 ஸ்கொயர் ஃபீட். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இது வந்து ரேஷியோவை செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எ கிவன் பில்டப் ஏரியா, அதாவது நீங்கள் சேலபிள் ஏரியாவுக்கு எவ்வளோ கார்பெட் ஏரியா வருதுன்னு செக் பண்ணிட்டு மற்ற ப்ராஜெக்டோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. யூடிஎஸ் அண்ட் கார்பெட் ஏரியா தான் வெரி இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா உங்களோட வேல்யூ ஃபார் மணிக்கு. அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளோர் பிளானை பொறுத்த வரைக்கும் கார்பெட் ஏரியா ஜாஸ்தியாக இருந்தாலும் டெட் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா டெட் ஸ்பேஸ் இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க, பட் அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும்.
ஸோ இதுதான் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா லிவிங் வந்து என்ட்ரியோடனே 12/11 கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா வந்து ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. டைனிங் 10/10 கொடுத்துருக்காங்க. இங்கே 10/10 இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து பாத்வே நிறையா இருக்குது. பால்கனிக்கு இந்த கிச்சன் ப்ளஸ் இந்த பெட்ரூம் போகிற பாத்வே இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய டைனிங் டேபிள் போட முடியுங்கிறது வந்து நீங்கள் அந்த ஸ்பேஸை பொறுத்து டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து 11/11 அண்ட் 10/11 கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் சைஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் தான், நல்ல சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸில் வந்து இந்தமாரி சைஸ் ஃப்ளாட்ஸில் வந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் பெட்ரூம் சைஸ் ஓகே தான். கிச்சன் வந்து 12/8.75 கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸும் நல்லா இருக்குது. டாய்லெட் வந்து 8/5 கொடுத்துருக்காங்க. இன்னொரு டாய்லெட் 8/5. ஸோ டாய்லெட் சைஸும் வந்து டீசென்ட் சைஸ் நல்லா தான் இருக்குது. டெட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்றும் பெருசாக டெட் ஸ்பேஸ் தெரியல, நல்லா தான் இருக்குது பிளான். டெட் ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்து இங்கே ஒட்டி வருது. ஸோ உங்களுக்கு வந்து லிஃப்டோட நாய்ஸ் வந்து உங்களுக்கு இந்த லிவிங் ஸ்பேஸில் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அவங்க லிஃப்ட் நல்லா மெயின்டைன் பண்ணால் பிரச்சனை இல்லை வந்து ஆட்டோமேட்டிக் டோர் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. மேனுவல் டோர் இருந்தால் அடிச்சடிச்சு சாத்தும் போது உங்களுக்கு சவுண்ட்ஸ்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கணும். ஃப்ளாட் சி அண்ட் ஃப்ளாட் டி டைப்பும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் சைஸஸாக மாறி இருக்குது. பட் பிளானோட வந்து சிமிலர் பிளான் தான் இருக்குது. டைமென்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிமிலர் பிளான் பட் டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் டைப் இ அண்ட் எஃப் ஆல்சோ சிமிலர் நேச்சர். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட ப்ரௌசரில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் டைமென்ஷனுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு எந்த பிளான் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதே பில்டரோட மற்ற ப்ராஜெக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபீட்பேக் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஃபினிஷிங் அவங்க சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்களா, டைம் லைன்ஸ், குவாலிட்டி இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அர்பண்டோ பில்டர்ஸோட எட்டர்னா ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.